அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ். 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். டேட்டு பார்த்தீங்கன்னா 25/5/2024 இன்னைக்கான ஏபிசி கெஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா காருண்யா கம்பெனி 655 ட்ரா நம்பர். சரி வாங்க முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்து நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்துட்டு பிறகு போவோம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 533 367 தான் வந்திருந்தது. 367 ரிசல்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6 கொடுத்துருந்தோம், பி போர்ட்லேயும் 6 கொடுத்துருந்தோம். ஒருவேளை நம்ம ஏபிசி போர்டு மிஸ் ஆனாலும் ஆல் போர்டில் கண்டிப்பாக வின்னிங் அடிச்சிருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆல் போர்டில் இல்லைன்னா இல்லை ஏபிசி போர்டில் ஒரு 1000 ருபீஸுக்காவது உங்களுக்கு நாங்கள் வின்னிங் கொடுத்துருவோம். அந்த அடிப்படையில் நேற்றும் ஒரு நல்ல ரிசல்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 வந்திருந்தது. ஒருவேளை போர்டுக்குள்ளே 3 வரலாமோன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நம்ம 3 போர்டுக்குள்ளே எடுத்திருந்தோம். ஆனால் அது பி போர்டில் கொடுத்துருந்தோம். ஆனால் ஏன் 3 கொடுத்துருந்தோம் நீங்கள் கொஞ்சம் ரிவ்யூ பார்த்துன்னு அதனால தான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கொடுக்குற எல்லா நம்பரும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு வின்னிங் பண்ணோன்னா நம்ம செக் பண்ணி பார்த்து தான் ஆகணும். கொடுக்குற நம்பரை அப்படியே போட முடியாது. கொடுக்குற நம்பரை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணும்போது 3 ஏன் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் உதவி இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்ல வரோம். கொடுக்குற நம்பர்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சரியானது எதுன்னு தேர்வு செஞ்சு எடுங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன வருதுன்னு பார்ப்போம். ஜின்னிக்கான ஏபிசி கெஸிங்கில் நம்ம மொதல் நம்பரை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 பார்க்க போகிறோம். ஏன் 7 பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி சார்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்லி சார்ட்டு. இந்த சார்ட்லேருந்து தான் நம்ம இப்போ ரிசல்ட் எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2437. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2437 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 2437 அப்போ 2437 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1437 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. ரெண்டுத்தின் அடிப்படையிலுமே 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம 7 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா 5 வருமானது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 435 அப்போ 435 அடிப்படையில் 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 435 அப்போ 435 அடிப்படையிலையும் நம்ம 5 வருமானு பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரும்னு எதிர்பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா மொதல் நம்பரை நான் எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா பி போர்டில் 4 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 4 எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே நிறைய 4 இருக்குது, 3 இருக்குது, இருக்கும் 7 இருக்குது, இருக்கும். ஆனால் அதையே திருப்பி தான் கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4264 அந்த அடிப்படையில் 4 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4264 புரியுதுங்களா? 14 இப்போ இங்கே 14 இப்போ 26 அப்போ 464 அப்போ 464 அடிப்படையில் 264 அடிப்படையில் 4 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது. இங்கே பாருங்கள் 764 அப்போ 764 அப்போ அந்த அடிப்படையில் 4 வருவதற்கான வாய்ப்பும் அமையுது. அந்த அடிப்படையில் 4 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். எதுக்கு 9 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 269939 புரியுதுங்களா? 269939 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்ம 9 கொடுக்குறோம். ஏன்னா 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 269 அப்போ 269. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 369 இந்த ரெகுலர் சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது 769 அப்போ 769 அப்போ இந்த அடிப்படையிலையும் 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பராக நான் என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் எடுக்க போகிறேன். ஏன் 3 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 463 அப்போ 463 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 463 போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 463 புரியுதுங்களா? 9463 இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே பாருங்கள் 9463
அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2773 புரியுதுங்களா? இது பாருங்க 94 இருக்குது, 63 இருக்குது, 2773 9463 புரியுதுங்களா? அப்போ இது 2 அடிப்படையிலையும் 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. 0வை ஏன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2770 புரியுதுங்களா? 2770 இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 0 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பாருங்க 360 இருக்கு புரியுதுங்களா? 760 இந்த மாதிரி பார்க்கறது நல்லது. அந்த அடிப்படையில் பார்க்கணும். ஏன்னா இங்கே 60 இருக்குது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60ன்னு எடுப்பாங்க. நம்ம 360 இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக 60ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய சார்ட்டில் வந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த 0வை சூஸ் பண்ணேன். அந்த அடிப்படையில் 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நம்பருங்கள் பார்த்தீங்கன்னா ஏ போர்டிலும் வரலாம், சி போர்டுக்குள்ளேயும் மாறலாம். அது என்னன்ட்டு ஆல் போர்டு அல்லது 3 டிஜிட்டில் நம்ம பார்க்கலாம் வாங்க. எப்போதும் போல் ஏபிசி கெஸ்ஸிங், 3 டிஜிட் கெஸ்ஸிங், ஆல் போர்டில் 54 கொடுக்குறேன். 54 தான் எனக்கு உறுதியாகப்படுது. அந்த அடிப்படையிலையும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சிங் மட்டும்தான். போர்டுக்குள்ளே இருக்கிற எண்ணே தான் 591. அப்போது 1 ஒரு சமீபத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் 1 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0வை பொறுத்தவரையிலும் ஏ போர்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சிறிய வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 0வும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 எடுக்காமல் போனால் ஒருவேளை 8 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் 8 கொடுத்துருக்கேன். இதுவே உறுதிபூர்வமாக மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னோட கண்ணோட்டத்தில் 8 நான் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது சரியாக கூட படலாம். அந்த அடிப்படையில் கொடுக்குற நம்பர்களை நான் கொடுக்குற மாதிரியே பே பண்ணுறதை விட அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணுறது நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா நாளையும் ஒரு சரியான ரிசல்ட்டை எடுத்து கொடுக்கணுன்றது எதிர்பார்க்க முடியாது. ஒரு சின்ன என்னோட நீங்கள் ஒத்துழைக்க வேண்டியது இருக்கும். பல நேரங்களில் நான் சரியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையும். ஒரு சில நேரங்களில் என்னோட கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் எடுக்கிற இடத்துல அருகாமையிலே நம்பர்ஸுங்க கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரெகுலராகவே அதை செக் பண்ணும்போது கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு இடத்துல எடுக்கின்ற போது அதுக்கு அருகாமையில் ஒரு சில எண்களை நான் விட்டுட்டு வேறு எண்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் சரியான எண்ணே உங்கள் கண்ணுக்கு படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரெகுலராக நான் உங்களை முழு வீடியோவையும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு உற்சாகமாக இருக்கும். உற்சாகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணெய் யோசிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களை கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த நம்பர்ஸு இல்லை உங்களுக்கே நல்ல நம்பர்ஸ் இதை மாற்றணும் அதை மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் தயவுசெய்து கமெண்ட்ஸில் நீங்கள் போடலாம். நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குறவங்க அதை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமையும். அந்த அடிப்படையில் என்னை விட சிறந்த கெஸ்ஸிங்காளர்கள் இருக்கலாம், பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நீங்களும் போகிறதுக்கான வாய்ப்பு நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்தவங்க பயன்படுத்திக்குவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.